இங்க கிருஷ்ண ஒரு பக்கம் முத்து கூடயும் அண்ணாமலை கூடயும் வரேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. ஆனா அவங்க பாட்டியும் நடந்துட்டு இருக்க பிரச்சனைய மனசுல வச்சுட்டு வேக வேகமா கிருஷ்ண இழுத்துக்கிட்டு ஆட்டோல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் அண்ணாமலைக்கு மீனாவோட உண்மையான குணமே புரிய ஆரம்பிக்குது. அவரும் டே முத்து, இப்ப நமக்கு கிருஷ்ண பார்த்தோன்னு என்ன தோணுச்சுரா, அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்ற அளவுக்கு நம்ம மனசுல ஒரு பரிதாபம் என்ன தோணுச்சுல, அதே மாதிரி தாண்டா மீனாக்கும் தோணி இருக்கும். சொல்லப்போனா அவளும் நம்ம குடும்பம் இப்படி சதஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தான் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு அவன் நம்மளுக்காக நடிச்சிட்டு இருந்திருக்காடா. மத்தபடி நம்ம அவன் மனசை புரிஞ்சுக்காம இருந்தது ரொம்ப போய் தப்புடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. அப்ப முத்துவும் ஆமாப்பா, நான் வர நேத்து இன்னுமே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சொல்லப்போனா அவ பண்ண எல்லாமே தப்புன்னு சொல்லி அவளை ரொம்பவே நான் டார்ச்சர் பண்ணிட்டேன்பா. அவ நம்ம குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் மறைச்சிட்டு இருந்திருக்கா அப்படிங்கறத இங்க முத்து புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க இன்னொரு டைம்ல இங்க மீனாவும் ஸ்ருதியோட ஹோட்டல்ல எப்பவும் போல விளக்கேத்தி வச்சுட்டு சரி ஸ்ருதி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஸ்ருதியும் இங்க பாருங்க மீனா, நீங்க இந்த மாதிரி சாப்பிடாம இப்படி இங்க இருக்கிறது சரி வராது, தயவு செஞ்சு நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ஒரு பக்கம் மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீனாவும் இல்ல ஸ்ருதி எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து சொன்னதை நினைச்சு இன்னுமே வந்து மீனா வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதியும் இங்க பாருங்க மீனா, நீங்க முதல்ல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி மீனாவை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படி முத்து பேசுறத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்காதீங்க. நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்த மறைச்சிட்டீங்க, அதுவும் கிருஷ்ணோட உயிரை காப்பாத்தன்னு வச்சுக்கலான்னு விடுங்க. ஆனா அதுக்காக முத்து கொஞ்சம் கோபத்துல தான் இருப்பாரு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரோகிணி கரெக்டா என்ட்ராகிறாங்க. சொல்லப்போனா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவங்க தான். இவங்க ரொம்ப கேஷுவலா என்ட்ராகிறாங்க. ரோகிணியை பார்த்து அடுத்த செகண்ட் எங்க மீனாக்கும் சரி இங்க ஸ்ருதிக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ வந்த ரோகிணியும் ஸ்ருதி நான் உங்ககிட்ட தான் உங்களை மீட் பண்ணி பேசலான்னு வந்தேன், அதுவும் இல்லாம நான் மீனாவும் பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட நான் பேச வேண்டியதை பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட மீனாவும் ஆமா நீ பண்ண வரைக்கும் எல்லாமே போதும், எங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நீ என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட, நீ பண்ண விஷயங்கள்னால இன்னும் என் புருஷன் என்கிட்ட பேசாம என் மேல அவ்வளவு வெறுப்ப கக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு ரோகிணியும் இங்க பாருங்க மீனா, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான் இந்த உண்மையை சொல்லி இந்த மாதிரி என்ன மாட்டி விட்டுட்டீங்க, அதனாலதான் நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சேன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட மீனாவும் ரோகிணி இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் கிடையாது, நீதான், நீ கல்யாணம் பண்ண விஷயத்த மறைச்சிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கியா. சொல்லப்போனா என் வீட்டுக்காரட்ட இந்த உண்மையை நான் சொல்லவே இல்லை, கிறிஸ்டோட பெரியம்மா பெரியப்பாவை அவர் மீட் பண்ணிருக்காரு, அவங்க மூலமா உன்னோட போட்டோவையும் உன் ஹஸ்பண்டோட போட்டோவையும் ஃப்ரேம் எடுக்கும் போதுதான் அந்த விஷயம் இங்க முத்துக்கு தெரிய வந்திருக்கு. முத்து அதுக்கப்புறம் அந்த போட்டோவை வச்சுதான் உன்கிட்ட வந்து பேசியிருக்காரு, அதுவும் நீ மாத்தி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு ட்விஸ்ட் பண்ணி பேசி உன் வாயில இருந்து உண்மையை வர வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க மீனா சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட ரோகிணிக்கு இப்பதான் ஒரு உண்மை தெரியுது. சொல்லப்போனா மீனா உண்மையை சொல்லாம தான் இருந்திருக்காங்க, ஆனா அதுக்கு முன்னாடி முத்து கண்டுபிடிச்சிட்டாரு, அதுக்கும் காரணம் கிறிஸ்டோட பெரியப்பா பெரியம்மா தான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல கோபம் இருந்தாலும் இப்போதைக்கு நான் எனக்காக சப்போர்ட்டுக்காக அவங்க கிட்ட கேட்க வந்திருக்கேன், நீங்க தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் மனோஜோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு அந்த வீட்டுல இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஸ்ருதி பேசுறதுக்கு முன்னாடியே இங்க மீனாவும் ரோகிணி நீ முதல்ல வாய மூடு, இதுக்கு மேல உனக்கு ஹெல்ப் பண்ணி எங்க வாழ்க்கையை நாங்க கெடுத்துக்க விரும்பல, ஏன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப என் வாழ்க்கை நட்டாத்துல இருக்கு, அதே நேரம் ஸ்ருதியும் ரவியும் இப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியும் ஓஹோ நீங்க என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா, அது மட்டும் இல்லாம எல்லா நேரமும் எல்லாரும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம உங்க புருஷனோட நீங்க சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி இங்க இவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்படி இவங்க கேட்ட கேள்விக்கு இங்க மீனாக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. அதே நேரம் இங்க ஸ்ருதியும் ரொம்ப சைலண்டா என்ன ரோகிணி இப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கறதுனால நீங்க எங்களை மிரட்டி பாக்குறீங்களா, ஓ எங்களை மிரட்டி உங்க வழிக்கு வர வைக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கரெக்டா கேக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இங்க ரோகிணியும் இல்ல ஸ்ருதி நான் உங்களை மிரட்டணும்னு சொல்லல, உங்க லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதே மாதிரி என்னோட லைஃப்ல நான் இப்ப மனோஜ் இல்லாம வாழ முடியாது, எனக்கு மனோஜ் வேணும், நான் அவனை உயிருக்குயிரா நேசிக்கிறேன், அவன் எனக்கு வேணும், அதனால அவனை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மீனாவும் ஓஹோ நீ ஏற்கனவே பண்ண தில்லுமுள்ள எல்லாத்துக்கும் இப்ப நான் உடந்தான்னு சொல்லி என் வீட்டுல என்ன ஒதுக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க, ஏன் உனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த உன்னோட விஜயாத்த அவங்க கூட என்ன கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீதான், அதுவும் நீ மாட்டிக்கிட்டன்ற ஒரே காரணத்துக்காக கடைசி நிமிஷத்துல என்ன போட்டு விட்டு போனதானடி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க. உடனே இங்க ரோகிணியும் இங்க பாருங்க மீனா நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, கண்டிப்பா நீங்களும் முத்துவும் ஒண்ணு சேராத மாதிரி நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் அப்படியே பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம முத்துவை ஜெயிலுக்குள்ள அனுப்புவேன், உங்க மொத்த குடும்பத்தையும் நான் சதைச்சிருவேன், என் வாழ்க்கை சரியாகல அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலை குடும்பம் நிம்மதியா வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி மிரட்டுறாங்க.
அப்ப இத பார்த்துட்டு ஸ்ருதியும், ஓ நீங்க இப்ப இங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கீங்கல்ல, ஓகே 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 இப்பதான் தெரியுது. இங்க பாருங்க ரோகிணி, நான் இந்த மாதிரி ரொம்ப தன்மையாவும் ரொம்ப மிருதுவாவும் பேசிட்டு இருக்கிறதுனால நீங்க என்ன சாதாரண பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் ரவிக்கும் இடையில, அதே நேரம் என் குடும்பத்துக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அதுக்கு பிரச்சனை உங்களாலதான் கிளம்புதுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு உங்களுக்கு அப்படியே டோட்டலா நான் வெளியா மாறிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதியோட உண்மையான குணத்தை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். என்னோட உண்மையான குணத்தை பத்தி போய் முத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா எனக்கும் ரவிக்கும் சண்டை வந்தப்போ நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கறத முத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் தான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சமாதானப்படுத்தி ரவியோட ஒண்ணு சேர்த்தாரு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட இந்த தன்மையான குணத்தை மட்டும் தான் வெளியில வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா என் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிய வந்துச்சுன்னா, நீ ரோகிணியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோகிணியும், ஓ சரி ஸ்ருதி, நீங்க பணக்காரங்க அப்படின்றதுனால என்ன மிரட்டி பாக்குறீங்களா, மிரட்டுங்க மிரட்டுங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மிரட்டுங்க. ஆனா நல்லா நான் சொல்றதை கேட்டுக்கங்க, எனக்கு என் ஹஸ்பண்டோட சேரணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ரோகிணி மீனாவை பார்த்து, இந்த உண்மையை நீங்க சொல்லாம இருந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு மீனாவும், உன் நன்றியை கொண்டு போய் குப்பையில போடு, நான் சொல்லாம இருந்தாலும் என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிட்டாருல, இப்போ உன் வாழ்க்கையை நட்டாத்துல இருக்கு, ஒழுங்கா அந்த கிருஷ்ணன் நல்லபடியா வளர்க்கற வழிய பாரு, இந்த மாதிரி மனோஜ்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சு சுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் இங்க ரோகிணி அங்கிருந்து வெளியில அனுப்புறாங்க. அப்படி அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க ஸ்ருதியும் மீனாவை பார்த்து, பாத்தீங்களா மீனா, இந்த மாதிரி சூழ்நிலையில கூட ரோகிணி மாதிரி வில்லத்தனமா யாராலையும் நடந்துக்க முடியாது, அவ பாத்தீங்களா அவ வாழ்க்கை வீணா போனதுக்கு நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவேன்ற மாதிரி மிரட்டிட்டு போயிட்டு இருக்கா, அப்படி நம்ம வாழ்க்கையை கெடுத்துதான் அவ வாழ்க்கை வாழணுமா, இப்படிப்பட்ட பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, இவ ரொம்ப அரகண்டா இவ பிஹேவ் பண்றா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட மீனாவும், இல்ல ஸ்ருதி, ரோகிணி ஏதோ பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க ரோகிணி சும்மா எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, இங்க ஏதோ பிளானோட தான் வந்திருப்பாங்க, நம்ம முதல்ல ரோகிணி என்ன பிளான்ல இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஆனா இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க வெளியில போன ரோகிணி டைரக்டா சிந்தாமணியோட கார்ல ஏறாங்க. சொல்ல போனா இங்க ரோகிணி இங்க ஸ்ருதி கிட்டையும் மீனா கிட்டையும் வந்து பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சிந்தாமணி வந்து எப்படி விஜயா ரோகிணி அடிச்சு துரத்தும் போது வீடியோ எடுத்தாங்களோ அதே மாதிரியே இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அதுல இவங்க திட்டுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரோகிணிக்கு ஆப்போசிட்ல நின்னு இவங்க தான் திட்டுறாங்க, இவங்க வாண்டடா ரோகிணிய டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காகவே வீடியோ எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் இங்க மீனாக்கும் ஸ்ருதிக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் மீனா ரொம்பவே ஸ்மார்ட்டா ரோகிணி ஏதோ ஒரு பிளே பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இங்க ஸ்ருதி கிட்ட சொல்லுவாங்க. அப்ப ஸ்ருதியும் சரின்னு சொல்லிட்டு வெளியில போய் எட்டி பார்க்கும் போதுதான் கரெக்டா சிந்தாமணியோட கார்ல இங்க ரோகிணி போய் உட்கார்றத அவங்களும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு, மீனா அங்க பாருங்க, அது அந்த சிந்தாமணி பொம்பளை தானே, அந்த கார்ல ரோகிணி ஏறி போறாங்க, அப்பனா சிந்தாமணியும் ரோகிணியும் சேர்ந்துதான் ஏதோ பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம சிந்தாமணி வேற ஆண்டிய தனியா கூட்டிட்டு போய் காலையிலே பேசுறாங்கல்ல, அப்ப வேற ஏதோ இஷ்யூ இருக்கு, நம்ம சீக்கிரமா இந்த விஷயத்துல இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம குடும்ப ஆளுங்களை காப்பாத்தணும்னா நாமும் களத்துல இறங்கணும்ல அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட மீனாவும், ஆமா ஸ்ருதி, நீங்க சொல்றது சரிதான், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த சிந்தாமணி இந்த ரோகிணியும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் களத்துல இறங்க தயாராகிறாங்க.